Hello students, once again welcome to Ignite Chemistry. நம்ம வந்து carbonyl compounds chapterல இப்போ வந்து preparation of aldehyde ketones and reactions of aldehyde ketones கம்ப்ளீட்டா finish பண்ணிட்டோம். இப்போ நம்ம அடுத்தது என்ன பார்க்க போறோம் அப்படின்னா test for aldehydes and ketones. அதாவது வந்து உங்களுக்கு ரெண்டு வெவ்வேறு பீக்கர்ல ஆல்டிஹைடு இன்னொரு ஒரு பீக்கர்ல கீட்டோன் தராங்க அப்படின்னா எது ஆல்டிஹைடு அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்கணும் இல்ல எது கீட்டோன் அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அந்த மாதிரியான விஷயங்கள் எப்படி பண்றது அப்படின்றத பத்தி நம்ம பார்க்கலாம். சரியா? ஃபர்ஸ்ட் டெஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டாலரன்ஸ் ரியேஜென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த ரியேஜென்ட் பொறுத்தவரையும் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா டிஃபரன்ஷியேட் பிட்வீன் ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ். ரெண்டு பீக்கர், ஒரு பீக்கர்ல ஆல்டிஹைட் இருக்கு, இன்னொரு பீக்கர்ல கீட்டோன் இருக்கு. சரியா? பட் ஆனா எதுல ஆல்டிஹைட் இருக்கு எதுல கீட்டோன் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டாலரன்ஸ் ரியேஜென்ட்டை யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இந்த டாலரன்ஸ் ரியேஜென்ட் வந்து ஆல்டிஹைட்ஸோட ரியாக்ட் பண்றப்போ நமக்கு வந்து சில்வர் மிரர் கொடுக்கும். அதாவது நீங்க எந்த பீக்கர்ல ஆல்டிஹைட் இருக்கோ அந்த பீக்கர்ல நீங்க டாலரன்ஸ் ரியேஜென்ட் போடுறப்போ அது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சில்வர் மாதிரி, அதாவது வெள்ளி மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா பீக்கரை சுத்தி படியும். ஓகேவா? அது அது அப்படி படிஞ்சது அப்படின்னா நீங்க அதுதான் ஆல்டிஹைட் அப்படின்றத நீங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிடலாம். வேற அந்த கீட்டோன் இருக்கிற பீக்கர்ல உங்களுக்கு என்ன ஆகாது அப்படின்னா டாலரன்ஸ் ரியேஜென்ட் என்ன பண்ணாது அப்படின்னா உங்களுக்கு அந்த சில்வர் மிரரை ஃபார்ம் பண்ணாது. இதுதான் வந்து பேசிக்கா டாலரன்ஸ் ரியேஜென்ட்டோட யூஸ். ஓகேவா? இந்த ரியாக்ஷன் எப்படி நடக்குது அப்படின்றத நம்ம அடுத்து பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆல்டிஹைட்ஸ் வந்து இந்த டெஸ்ட் பாசிட்டிவ் தரும், பட் கீட்டோன்ஸ் வந்து தராது. ஓகேவா? இந்த டெஸ்ட்டை பொறுத்தவரையும் நம்ம ரியேஜென்ட்டா என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா டைஅமீன் சில்வர் யூஸ் பண்றோம். ஓகேவா? இதுதான் அந்த மாலிக்யூல், டைஅமீன் சில்வர் மாலிக்யூல். ஓகேவா? இது வந்து பேசிக் மீடியம்ல கண்டக்ட் பண்றோம். ஸோ இப்போ இந்த டெஸ்ட் வந்து பேசிக் மீடியம்ல கண்டக்ட் பண்றோம். ரியேஜென்ட் வந்து டைஅமீன் சில்வர். ஓகேவா? இந்த டைஅமீன் சில்வரை பேசிக் மீடியம்ல நம்ம வந்து ஆல்டிஹைடோட ரியாக்ட் பண்றப்போ அது என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ரியேஜென்ட் வந்து இந்த ஆல்டிஹைடை வந்து ஆசிடுக்கு ஆக்சிடைஸ் பண்ணிட்டு இந்த ரியேஜென்ட் என்ன பண்ணும் அப்படின்னா ஏஜியா கன்வெர்ட் ஆயிடும். ஓகேவா? ஏஜின்றது வேற ஒன்றும் இல்லை, சில்வர். கரெக்டா? சில்வர் வந்து அப்படியே பீக்கரை சுத்தி படியும். ஓகேவா? அதை தவிர நமக்கு வந்து NH3யும் H2Oவும் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா? இந்த ரியாக்ஷனை பொறுத்தவரையும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நிறைய டைம்ஸ் எக்ஸாம்ஸ்ல என்ன கேட்பாங்க அப்படின்னா இந்த ரியாக்ஷனை கொடுத்துட்டு இதை பேலன்ஸ் பண்ண சொல்லுவாங்க. அதாவது இதை பேலன்ஸ் பண்ணி முடிச்சுட்டு எத்தனை ஒரு மோல் ஆஃப் ஆல்டிஹைட்க்கு எத்தனை மோல் ஆஃப் பேஸ் உங்களுக்கு தேவை, ஒரு மோல் ஆஃப் ஆல்டிஹைட்ஸ் வந்து எத்தனை மோல் ஆஃப் ஏஜியும் உங்களுக்கு தரும் அப்படின்ற மாதிரியான கொஸ்டின்ஸ் வரும். சரியா? ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்க்கு நம்ம ஒன்று வந்து இந்த ரியாக்ஷனை ஃபுல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டு அங்க போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். இன்னொன்னு வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இதை வந்து நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்க முடியும். கரெக்டா? டாலரன்ஸ் ரியேஜென்ட் பொறுத்த வரையும் ரியாக்டன்ட் சைட்ல என்ன வரும் அப்படின்னா 1 2 3. கரெக்டா? இதோட மோல்ஸ் 1, இது 2, இது 3. வேற இந்த சைட்ல 1 2 3 4ல 3க்கு பதிலா மட்டும் 2 வரும். ஓகேவா? ஸோ 1 2 3 1 2 2 4 இந்த நம்பரை நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டாலே உங்களால இந்த ரியாக்ஷனை பேலன்ஸ் பண்றதுக்கான டைமை நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா குறைக்கலாம். சரியா? ஸோ இதை ஞாபகம் வச்சுக்க ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு மேபி யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுல ஒரு சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு. ஆல்டிஹைட்ஸ் மட்டும் இல்லாம வேற சில மாலிக்யூல்ஸும் கூட இந்த டெஸ்ட் வந்து பாசிட்டிவ் தரும். ஓகேவா? அது என்னென்ன மாலிக்யூல்ஸ் அப்படின்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆல்பா ஹைட்ராக்சி கீட்டோன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி ஆல்டால் கண்டென்சேஷன்ல எல்லாம் இந்த ஆல்பா பீட்டா நோட்டேஷன் யூஸ் பண்ணதுனால நான் டைரக்டா ஆல்பா ஹைட்ராக்சி கீட்டோன் எப்படி இருக்கும்னு சொல்லிடுறேன். கீட்டோன்னா வந்து பேசிக்கலி இந்த மாலிக்யூல் மாதிரி இருக்கிறதுல அடுத்த கார்பன் இருக்கு இல்லையா, இந்த கார்பன்ல வந்து ஒரு OH இருக்கும். இந்த மாதிரி இருக்கிற மாலிக்யூல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா சில்வர் மிரர் டெஸ்ட் வந்து பாசிட்டிவ் தரும். அதாவது டாலரன்ஸ் ரியேஜென்ட்டோட ரியாக்ட் பண்றப்போ சில்வர் மிரர் ப்ரொடியூஸ் பண்ணும். அதே மாதிரி ஃபார்மிக் ஆசிடும் என்ன பண்ணும் அப்படின்னா சில்வர் மிரர் டெஸ்ட் வந்து பாசிட்டிவ் தரும். ஏன் அப்படின்னா இந்த ஃபார்மிக் ஆசிட் இருக்கு இல்லையா, இது வந்து ஹைலி ரியாக்டிவ். ஓகேவா? அதனால வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஃபார்மிக் ஆசிட் வந்து டாலரன்ஸ் ரியேஜென்ட் பாசிட்டிவ் தரும். இன்னொரு ஒரு மாலிக்யூல் என்ன அப்படின்னா அசிட்டால்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா டாலரன்ஸ் ரியேஜென்ட் பாசிட்டிவ் தரும். பட் ஆனா ஹெமிஅசிட்டால் வந்து அசிட்டால்ஸ் வந்து கொடுக்காது, ஆனா ஹெமிஅசிட்டால்ஸ் வந்து கொடுக்கும். ஓகேவா? ஸோ ஹெமிஅசிட்டால்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி அசிட்டால் ஹெமிஅசிட்டாலோட ஜெனரல் ஃபார்முலால நம்ம வந்து ஆல்ரெடி போன வீடியோஸ்ல பார்த்துருந்தோம். யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா அதை போய் திருப்பி பாருங்க. சரியா? ஸோ இப்போ அசிட்டால்ஸ் வந்து டாலரன்ஸ் ரியேஜென்ட் பாசிட்டிவ் தராது, ஆனா ஹெமிஅசிட்டால் வந்து கொடுக்கும். ஓகேவா? அதே மாதிரி பென்சாயின் கண்டென்சேஷன் அப்படின்னு சொல்லி நான் நடத்தியிருந்தேன். கரெக்டா? அதுல வர அந்த பென்சாயின் ப்ராடக்ட்டும் என்ன பண்ணும் அப்படின்னா டாலரன்ஸ் ரியேஜென்ட் பாசிட்டிவ் தரும். ஓகேவா? கடைசி இது என்ன அப்படின்னா டெர்மினல் அல்கைன்ஸ். அதாவது ஒரு அல்கைன் வந்து இந்த மாதிரி இருந்ததுன்னா, அதாவது ஒரு பெரிய கார்பன் செயின் இருக்கு, அதுல கடைசி கார்பன்ல வந்து அல்கைன் இருக்கு அப்படின்னா இதைதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டெர்மினல் அல்கைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா?
இந்த டெர்மினல் அல்கைன்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா டாலரன்ஸ் ரியேஜென்ட்டோட ரியாக்ட் ஆகி பிளாக் கலர் பிபிடி தரும். இது வந்து சில்வர் மிரர் கொடுக்காது, அதாவது பீக்கரை சுத்தி உங்களுக்கு சில்வர் படியாது, ஆனா ஒரு பிளாக் கலர் பிபிடி ப்ரொடியூஸ் பண்ணும். சரியா, அதனால வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா டெர்மினல் அல்கைன் ரியாக்ட் பண்ணும், பட் ஆனா சில்வர் மிரர் கொடுக்காது அப்படின்னு சொல்லுவோம். சரியா, சோ இப்ப இந்த எக்ஸப்ஷன்ஸையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபெலிங்ஸ் டெஸ்ட். எப்படி நம்ம டாலரன்ஸ் ரியேஜென்ட் யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி ஃபெலிங்ஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து ஃபெலிங் ரியேஜென்ட் யூஸ் பண்ணி நம்ம பண்ணுவோம். சரியா, இந்த ஃபெலிங்ஸ் டெஸ்ட் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா டு டிஃபரன்ஷியேட் பிட்வீன் அலிஃபாட்டிக் அண்ட் அரோமேட்டிக் ஆல்டிஹைட்ஸ் அப்படின்னு சொல்றோம். அலிஃபாட்டிக்னா என்ன, அரோமேட்டிக்னா என்ன? அரோமேட்டிக் ஆல்டிஹைட்ஸ்னா உங்களுக்கு தெரியும் பென்சால்டிஹைட், இந்த மாதிரியான ஆல்டிஹைட்ஸ் எல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அரோமேட்டிக் ஆல்டிஹைட் சொல்லுவோம். அரோமேட்டிக் ஆல்டிஹைட்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் நீங்க என்ன சொல்லலாம் அப்படின்னா பென்சால்டிஹைட். கரெக்டா, அலிஃபாட்டிக் ஆல்டிஹைட்ன்றது வந்து பேசிக்கலி சிம்பிள் ஒரு கார்பன் செயின் இருக்கு, அதுல வந்து எண்ட்ல வந்து இந்த ஆல்டிஹைட் இருந்தது அப்படின்னா இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா அலிஃபாட்டிக் ஆல்டிஹைட் அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த ஃபெலிங்ஸ் டெஸ்ட் பொறுத்தவரையில அலிஃபாட்டிக் ஆல்டிஹைட வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஃபெலிங்ஸ் டெஸ்ட் பாசிட்டிவ் தரும். அதாவது பாசிட்டிவ் தரும்னா நம்ம போன டாலரன்ஸ் ரியேஜென்ட்ல என்ன பார்த்தோம், டாலரன்ஸ் ரியேஜென்ட் பாசிட்டிவ் தருது அப்படின்னு நம்ம எப்ப சொல்லுவோம் அப்படின்னா நம்ம அந்த பீக்கர்ல நம்ம ரியேஜென்ட்ல போடுறப்போ என்ன ஃபார்ம் ஆகணும், சில்வர் மிரர் ஃபார்ம் ஆகணும். அப்படி ஃபார்ம் ஆனா அது டாலரன்ஸ் பாசிட்டிவ். கரெக்டா, அதே மாதிரி ஃபெலிங்ஸ் டெஸ்ட் பாசிட்டிவ் தருது அப்படின்னா நீங்க ஒன்ஸ் அந்த ஆல்டிஹைட்ல வந்து நீங்க ரியேஜென்ட்டை போடுறப்போ உங்களுக்கு வந்து ரெட் பிரவுன் பிபிடி வரணும், அதாவது வந்து ஒரு ரெட் கலர் பிபிடி வரும். சரியா, அந்த பிரிசிபிடேட் வந்தது அப்படின்னா அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஃபெலிங்ஸ் டெஸ்ட் பாசிட்டிவ் தருது அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஃபெலிங்ஸ் டெஸ்ட் எது பாசிட்டிவ் தரும் அப்படின்னா அலிஃபாட்டிக் ஆல்டிஹைட்ஸ் வந்து பாசிட்டிவ் தரும், அரோமேட்டிக் ஆல்டிஹைட்ஸும் கீட்டோன்ஸும் தராது. ஓகேவா, இதோட ரியாக்ஷனும் நான் கொடுத்துருக்கேன். நம்ம எப்படி டாலரன்ஸ் ரியேஜென்ட்ல இதோட இது ஞாபகம் வச்சுக்கிட்டோமோ அங்கேயும் இதுலயும் வந்து 125 113 ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க ஃபெலிங்ஸ் டெஸ்டோட இதையும் பேலன்ஸ் பண்ணாம டைரக்டா எழுதிடலாம். சரியா, இந்த ரியேஜென்ட்டும் வந்து நம்ம பேசிக் மீடியம்ல தான் வச்சு யூஸ் பண்றோம். ஓகேவா, சோ அந்த ரெட் பிரவுன் பிபிடி ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லியிருந்தோம் தெரியுமா, அந்த ரெட் பிரவுன் பிபிடி எதால ஃபார்ம் ஆகுது அப்படின்னா Cu2O அப்படின்ற காப்பர் ஆக்சைடுனால தான் அந்த ரெட் பிரவுன் பிபிடி வந்து ஃபார்ம் ஆகுது. சரியா, அந்த பிபிடி இப்ப எப்படி சில்வர் மிரர் ஃபார்ம் ஆகிறதுக்கு காரணம் அந்த ஏஜின்னு சொன்னோமோ டாலரன்ஸ் ரியேஜென்ட்ல, அதே மாதிரி இங்க ஃபெலிங்ஸ் டெஸ்ட்ல வந்து Cu2O தான் வந்து இந்த ரெட் பிரவுன் பிபிடி ஃபார்ம் ஆகிறதுக்கான காரணம். ஓகேவா, சோ அந்த ஃபெலிங் ரியேஜென்ட்டா நம்ம எதை யூஸ் பண்றோம் அப்படின்னா Cu2SO4, அதாவது வந்து ஃபெலிங்ஸ் ரியேஜென்ட்டே நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா ஃபெலிங் ஏ ஃபெலிங் பின்னு ரெண்டு சொல்யூஷன் இருக்கும். ஓகேவா, அந்த ரெண்டு சொல்யூஷனும் சேர்த்து தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஃபெலிங்ஸ் ரியேஜென்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, அதுல ஃபெலிங் ஏ என்ன அப்படின்னா அக்வஸ் காப்பர் சல்ஃபேட். ஓகேவா, அக்வஸ் காப்பர் சல்ஃபேட் தான் வந்து என்னது அப்படின்னா ஃபெலிங்ஸ் ஏ. ஓகேவா, அதுதான் வந்து நம்ம இங்க சொல்லியிருப்போம் Cu2+ அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. கரெக்டா, அதே மாதிரி ஃபெலிங் பி என்னது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரொஷெல் சால்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, இந்த ரொஷெல் சால்ட் என்னது அப்படின்னா அல்கலைன் சோடியம் பொட்டாசியம் டார்டரேட், அதாவது வந்து இந்த டார்டாரிக் ஆசிட்ல ஒரு ஆசிட்ல வந்து சோடியம் பிளஸும் இன்னொரு ஆசிட்ல கே பிளஸும் இருந்தது அப்படின்னா அதுதான் ரொஷெல் சால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, இந்த சால்ட் தான் வந்து ஃபெலிங் பி சொல்யூஷன். ஓகேவா, இது ரெண்டுத்தையும் நம்ம சேர்க்கிறப்போதான் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஃபெலிங் ரியேஜென்ட் கிடைக்குது. சோ இதுலயே வந்து ஒரு சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு. என்னென்ன எக்ஸப்ஷன் அப்படின்னா அலிஃபாட்டிக் ஆல்டிஹைட் வந்து தருன்றதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அது மட்டும் இல்லாம டாலரன்ஸ் ரியேஜென்ட் மாதிரியே இங்கேயும் வந்து ஆல்பா ஹைட்ராக்சி கீட்டோன்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஃபெலிங்ஸ் பாசிட்டிவ் தரும். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் ஆல்பா ஹைட்ராக்சி கீட்டோன் அப்படின்றது இந்த கீட்டோன் இருக்கிற பார்ட்டுக்கு அடுத்த கார்பன்ல ஆல்பா கார்பன்ல ஹைட்ராக்சி குரூப் இருந்தது அப்படின்னா அதுதான் ஆல்பா ஹைட்ராக்சி கீட்டோன். சரியா, ஆல்பா ஹைட்ராக்சி கீட்டோன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா டாலரன்ஸ் டெஸ்ட் வந்து பாசிட்டிவ் தரும். அதே மாதிரி போன டாலரன்ஸ் டெஸ்ட்ல சொன்ன மாதிரியே ஃபார்மிக் ஆசிடும் கொடுக்கும். ரீசன் என்னன்னா அதே ரீசன் தான், இது வந்து ஹைலி ரியாக்டிவ். சரியா, அதனால என்ன பண்ணும் அப்படின்னா ஃபார்மிக் ஆசிடும் வந்து உங்களுக்கு ஃபெலிங்ஸ் டெஸ்ட் பாசிட்டிவ் தரும். பட் ஆனா பிவல் ஆல்டிஹைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆல்டிஹைட் இருக்கு. இந்த ஆல்டிஹைடோட ஸ்ட்ரக்சர் நான் இங்க கொடுத்திருக்கேன். கரெக்டா, என்ன ஸ்ட்ரக்சர் அப்படின்னா இதுதான் அதோட ஸ்ட்ரக்சர். இந்த பிவல் ஆல்டிஹைட் மட்டும் என்ன பண்ணாது அப்படின்னா ஃபெலிங்ஸ் டெஸ்ட் பாசிட்டிவ் தராது. என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா இந்த இதுல வந்து இந்த பிவல் ஆல்டிஹைட்ல வந்து ஆல்பா கார்பன்ல வந்து ஹைட்ரஜன் கிடையாது. சரியா, இந்த ஹைட்ரஜன் இல்ல. கரெக்டா, ஏன்னா அதுல ஆல்ரெடி 4 பாண்ட் வந்து என்ன இருக்கு அப்படின்னா இந்த பிவல் ஆல்டிஹைட்ல ஆல்பா கார்பன்ல இருக்கு. சோ அதனால வந்து அதுல ஹைட்ரஜன் இல்லாததுனால இந்த ஃபெலிங்ஸ் டெஸ்ட் வந்து அது பாசிட்டிவ் தராது. ஓகேவா, சோ இப்ப நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். From the given compounds below, number of compounds that give positive Fellings test. So இதுல எந்தெந்த
மாலிக்யூல் வந்து நமக்கு ஃபெல்லிங் ஸ்ட்ரெஸ் பாசிட்டிவ் தருது அப்படின்னு பார்க்கணும். கரெக்டா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? பென்சால்டிஹைட். நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஃபெல்லிங் ஸ்ட்ரெஸ் எதாவது பாசிட்டிவ் தரும்னு. அலிஃபாட்டிக் ஆல்டிஹைட் தரும், அரோமேட்டிக் ஆல்டிஹைடும் கீட்டோன்ஸும் தராது. கரெக்டா? ஸோ அப்ப நம்ம அதுக்கு தகுந்தாப்புல கண்டுபிடிக்கணும். ஸோ பென்சால்டிஹைட் வந்து தராது, ஏன்னா அது வந்து அரோமேட்டிக் ஆல்டிஹைட். ஸோ அடுத்தது என்னது? அசிட்டால்டிஹைட். அசிட்டால்டிஹைட்ன்றது CH3CHO. கரெக்டா? இது வந்து ஒரு அலிஃபாட்டிக் ஆல்டிஹைட். ஸோ அப்ப இது கொடுக்கும். அசிட்டோன் அது ஒரு கீட்டோன், ஸோ தராது. அசிட்டோஃபினோனும் ஒரு கீட்டோன். கரெக்டா? அசிட்டோஃபினோனோட ஸ்ட்ரக்சர் என்ன ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும்? இதுதான் வந்து அசிட்டோஃபினோனோட ஸ்ட்ரக்சர். ஸோ இதுவும் வந்து ஒரு கீட்டோன் அப்படின்றதுனால இதுவும் வந்து தராது. கரெக்டா? ஸோ அடுத்தது மெத்தனால். மெத்தனால் பொறுத்தவரையும் இதுவும் வந்து என்னது? மெத்தனால். இது மெத்தனால் பொறுத்தவரையும் CHO. கரெக்டா? HCHO இதுதான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா மெத்தனால். அது ஒன்றும் இல்லை, ஃபார்மால்டிஹைட். கரெக்டா? ஃபார்மால்டிஹைட் தரும், ஏன்னா இது வந்து ஒரு அலிஃபாட்டிக் ஆல்டிஹைட். ஸோ அடுத்தது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4-நைட்ரோ பென்சால்டிஹைட். பென்சால்டிஹைட்ன்றப்பயும் நமக்கு தெரியும் அது வந்து என்னது? அரோமேட்டிக் ஆல்டிஹைட். ஸோ அதுல வந்து 4th பொசிஷன், அதாவது பேரா பொசிஷன்ல நைட்ரோ இருக்கு. ஸோ அதுவும் வந்து என்ன பண்ணாது? தராது. நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா சைக்ளோஹெக்சேன் கார்பால்டிஹைட். அதோட ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கேன். சைக்ளோஹெக்சேன் கார்பால்டிஹைட்ன்றது இதுதான். ஓகேவா? இது வந்து ஒரு அலிஃபாட்டிக் ஆல்டிஹைட், ஏன்னா இது அரோமேட்டிக் ஆல்டிஹைட் கிடையாது. ரிங் இருக்கிற எல்லாமே வந்து அரோமேட்டிக் கிடையாது. அரோமேட்டிக் அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்க ஜிஓசில படிச்சிருப்பீங்க, ஒரு 3 கண்டிஷன் இருக்கும். கரெக்டா? அந்த 3 கண்டிஷனும் வந்து என்ன ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகணும். என்னென்ன? 4n+2 பை எலக்ட்ரான்ஸ் இருக்கணும், அந்த மாதிரி நீங்க படிச்சிருப்பீங்க. கரெக்டா? அந்த 3 கண்டிஷன்ஸும் வந்து சாட்டிஸ்ஃபை ஆனா மட்டும்தான் அது என்னது அப்படின்னா அரோமேட்டிக். கரெக்டா? இது வந்து அலிஃபாட்டிக் ஆல்டிஹைட். ஸோ அதனால இதுவும் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஃபெல்லிங் ஸ்ட்ரெஸ் கொடுக்கும். ஸோ மொத்தம் நமக்கு வந்து 3 காம்பவுண்ட்ஸ் வந்து ஃபெல்லிங் ஸ்ட்ரெஸ் பாசிட்டிவ் கொடுக்குது. ஓகேவா? அடுத்து இன்னொரு ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். The products formed in the following reaction A and B are. இது வந்து ஒரு மெயின்ஸ் 2022 கொஸ்டின். என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த மாலிக்யூல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றோம்? AgNH3 twice plus OH minus. இது என்னது? ஒன்றும் இல்லை, இது வந்து டையமீன் சில்வரும் பேசிக் மீடியம்ல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இது என்னது? டாலரன்ஸ் ரியேஜென்ட். டாலரன்ஸ் ரியேஜென்ட்டை இந்த மாலிக்யூலோட ரியாக்ட் பண்றப்போ என்ன ப்ராடக்ட் வரும் அப்படின்னு பார்க்கணும். அந்த ப்ராடக்ட் தான் என்னது? நம்மளோட ஏ ப்ராடக்ட். சரியா? என்ன ப்ராடக்ட் வரும்? ஸோ இதுல வந்து ஆல்டிஹைட்ஸோட மட்டும் தான் டாலரன்ஸ் ரியேஜென்ட் ரியாக்ட் பண்ணும். கரெக்டா? இந்த கீட்டோனை வந்து டாலரன்ஸ் ரியேஜென்ட் தொடவே தொடாது. ஸோ அப்ப இந்த கீட்டோன் ரியாக்ட் ஆகாது, இந்த ஆல்டிஹைட் மட்டும் தான் ரியாக்ட் ஆகும். அந்த ஆல்டிஹைடை டாலரன்ஸ் ரியேஜென்ட் என்னவா கன்வெர்ட் பண்ணும்? நான் சொல்லியிருந்தேன், ஆல்டிஹைட்ஸ் வந்து ஆசிடா வந்து என்ன பண்ணிடும்? டாலரன்ஸ் ரியேஜென்ட் ஆக்சிடைஸ் பண்ணிடும். ஸோ அப்ப ஏ ப்ராடக்ட் நமக்கு என்ன வரும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆசிட் தான் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? இந்த ஆசிட்ல இப்ப அடுத்தது என்ன பண்றாங்க அப்படின்னா NaBH4 போடுறாங்க. NaBH4 உங்களுக்கு தெரியும், இது என்னது அப்படின்னா வந்து ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட். இது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு கீட்டோனையோ இல்ல ஆல்டிஹைடையோ அது என்ன பண்ணும் அப்படின்னா ஆசிடுக்கு கன்வெர்ட் பண்ணும். ஓகேவா? சோ இப்ப இந்த மாலிக்யூல் பாத்தீங்க அப்படின்னா இங்க ஒரு கீட்டோன் இருக்கு. கரெக்டா? இந்த கீட்டோனை இந்த NaBH4 என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ஆசிடா கன்வெர்ட் பண்ணிடும். சோ இங்க வந்து ஒரு OH ஒரு H வரும். இங்க ஆசிட வந்து NaBH4 வந்து என்ன பண்ணாது? ரியாக்டே பண்ணாது. பட் ஆனா ஒருவேளை NaBH4 பதிலா LiAlH4 கொடுத்திருந்தா, லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் கொடுத்திருந்தா என்ன நடந்திருக்கும் அப்படின்னா இந்த கீட்டோனும் ஆல்கஹாலுக்கு கன்வெர்ட் ஆயிருக்கும், ஆசிடும் ஆல்கஹாலுக்கு கன்வெர்ட் ஆயிருக்கும். சரியா? LaLH4 வந்து ஆல்டிஹைட்ஸ், கீட்டோன்ஸ், அதுக்கப்புறமா என்ன பண்ணும்? ஆசிடையும் வந்து ரெடியூஸ் பண்ணும். ஆனா NaBH4 ஆல ஆசிட வந்து ரெடியூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? அடுத்து நம்ம என்ன டெஸ்ட் பார்க்க போறோம் அப்படின்னா ஹாலோஃபார்ம் டெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருப்போம். இதை மேபி நீங்க ஆல்ரெடி ஆல்கஹால் ஃபினால் ஈத்தர்ல கேட்டிருக்கலாம். பட் ஆனா ஒரு சின்ன நம்ம ரீகேப் பண்ணலாம். சரியா? ஹாலோஃபார்ம் டெஸ்ட் பொறுத்தவரையும் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா மித்தைல் கீட்டோன்ல யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? மித்தைல் கீட்டோன் அப்படின்றதுக்கான எக்ஸாம்பிள் வந்து இதோ இங்க கொடுத்துருக்கல இந்த மாலிக்யூல் தான். அதாவது வந்து கீட்டோன்னா நமக்கு என்ன தெரியும்? ரெண்டு சைடும் வந்து ரெண்டு அல்கைல் குரூப் இருக்கணும். கரெக்டா? ஸோ இப்போ பேசிக்கலி ரெண்டு அல்கைல் குரூப் இருந்தது அப்படின்னா அதை கீட்டோன்னு சொல்லுவோம். ஸோ மித்தைல் கீட்டோன் அப்படின்னா அந்த ரெண்டு அல்கைல் குரூப்ல ஒரு அல்கைல் குரூப் என்னவா இருக்கும் அப்படின்னா மித்தைல் குரூப்பா இருக்கும். CH3 தான் மித்தைல். கரெக்டா? ஒரு அட்டாச்மெண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா CH3 ஆ இருக்கும். ஓகேவா? அதை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா மித்தைல் கீட்டோன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த மித்தைல் கீட்டோன்ஸ் வந்து NaOH and X2. X2ன்றது என்னது அப்படின்னா ஹாலஜன்ஸ். கரெக்டா? ஹாலஜன்ஸ் என்னென்ன? ஃப்ளோரின், குளோரின், புரோமின், அயோடின், இதெல்லாம் தான் வந்து X2. கரெக்டா? X2 நம்ம எதை டினோட் பண்ணுவோம் அப்படின்னா ஹாலஜன்ஸை டினோட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இப்போ
இந்த மாதிரி ஹாலஜன்ஸ் வித் சோடியம் ஹைட்ராக்சைடோட நம்ம வந்து ரியாக்ட் பண்றப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த கீட்டோன் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஆசிடா கன்வெர்ட் ஆகும். பிளஸ் நமக்கு வந்து ஒரு ஹாலோ ஃபார்ம் கிடைக்கும். சரியா, ஒரு ஹாலோ ஃபார்ம் கிடைக்கும். இந்த ஹாலோ ஃபார்ம் வந்து கலர்டா இருக்கும். சரியா, இப்ப அயோடோ ஃபார்ம், அதாவது வந்து இந்த அயோடின் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்க, இந்த X2க்கு பதிலா அயோடின் எடுத்துக்கிட்டா நம்ம அந்த டெஸ்ட் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா அயோடோ ஃபார்ம் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப என்ன நடக்கும் நமக்கு அப்படின்னா இந்த ஹாலோ ஃபார்முக்கு பதிலா நமக்கு வந்து அயோடோ ஃபார்ம் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அயோடோ ஃபார்ம் ரியாக்ஷன் பொறுத்தவரையும் நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா NaOH and I2. சரியா, நான் இங்க கொடுத்துருக்கிற மாதிரி NaOH and I2 யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது என்ன ஆகும் அப்படின்னா இந்த ரியாக்ஷன்ல NaOHயும் I2யும் நீங்க ரியாக்ட் பண்ணீங்கன்னா NaOI ஃபார்ம் ஆயிடும். சரியா, அதுவும் வந்து ரியேஜென்ட்டா கொடுக்கலாம். ஸோ அப்போ அவங்க ஹாலோ ஃபார்ம் ரியாக்ஷனுக்கு ரியேஜென்ட் கொடுக்கணும் அப்படின்னா NaOH plus X2னும் கொடுக்கலாம், NaOX னும் கொடுக்கலாம். சரியா, இதுவும் ரைட் தான், இதுவும் ரைட் தான். எப்படி கொடுத்தாலும் அது ஹாலோ ஃபார்ம் ரியேஜென்ட் தான். ஓகேவா. ஸோ இப்போ அயோடோ ஃபார்ம் கேஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு மித்தைல் கீட்டோனோட நம்ம NaOI ரியாக்ட் பண்றோம். ஓகேவா, பண்ணா நமக்கு ஒரு ஆசிடும் அயோடோ ஃபார்மும் ஃபார்ம் ஆகுது. சரியா, இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா அயோடோ ஃபார்ம் சொல்லுவோம். இது வந்து என்னவா ஆகும் அப்படி பாத்தீங்கன்னா இது ஒரு எல்லோ கலர் பிரிசிபிடேட்டா அந்த பீக்கர்ல படியும். ஓகேவா, அதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம பீக்கர்ல இருக்கிறது ஒரு மித்தைல் கீட்டோன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா. ஸோ இப்போ எந்தெந்த குரூப்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ஹாலோ ஃபார்ம் டெஸ்ட் கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மித்தைல் கீட்டோனா இருக்கணும், இல்லாட்டினா உங்களுக்கு இந்த மாதிரியான ஆல்கஹாலா இருக்கணும். அதாவது இந்த ஆல்கஹால் இருக்கிற கார்பனுக்கு பக்கத்து கார்பன் வந்து ஒரு மித்தைல் கார்பனா இருக்கணும். சரியா, இந்த மாதிரி இருக்கிற குரூப்ஸும் வந்து உங்களுக்கு என்ன தரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹாலோ ஃபார்ம் டெஸ்ட் தரும். சரியா, ஸோ இப்போ இந்த ரெண்டு குரூப்பையும் நல்லா பாத்துக்கோங்க. இந்த மாதிரியான குரூப்ஸை நீங்க ஐடென்டிஃபை பண்ணீங்க அப்படின்னா அது அயோடோ ஃபார்ம் அண்ட் ஹாலோ ஃபார்ம் ரியாக்ஷன்ஸ் கொடுக்கும். ஓகேவா. ஸோ இன்னொரு இது என்ன அப்படின்னா ரெசார்சினால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாலிக்யூல் இருக்கு. அதாவது ரெசார்சினால்ன்றது இந்த மாதிரி இருக்கிற ஒரு மாலிக்யூல் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ரெசார்சினால் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாலிக்யூலும் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அயோடோ ஃபார்ம் ரியாக்ஷன் கொடுக்கும். இதையும் வந்து நீங்க NaOI யோட ரியாக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைனல் ப்ராடக்ட்ல ஒரு என்ன ஃபார்ம் ஆகும், ஒரு அயோடோ ஃபார்ம் ஆகும் ஆர் எல்லோ பிரெசிபிடேட் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா, அதுதான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா அயோடோ ஃபார்ம் ஆகும். அது வந்து நமக்கு என்னவாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லோ பிரெசிபிடேட்டா ஃபார்ம் ஆகும். ஓகேவா, அது மட்டும் இல்லாம இப்ப இது ரெண்டு இது பாத்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து லாக்டிக் ஆசிட்னு சொல்லுவோம், இதை பைருவிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, இந்த ரெண்டு ஆசிடுமும் வந்து உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அயோடோ ஃபார்ம் டெஸ்ட் தரும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் போன ஸ்லைட்லயே சொல்லியிருந்தேன், இந்த மாதிரியான குரூப்ஸை நீங்க எங்க ஐடென்டிஃபை பண்றீங்களோ அதை வந்து என்ன பண்ணும் ஹாலோ ஃபார்ம் டெஸ்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த குரூப் தெரியுதா. ஸோ இப்போ வந்து ஒரு OHக்கு இருக்கிற கார்பனுக்கு பக்கத்து கார்பன் மித்தைல் குரூப், இதுல மித்தைல் கீட்டோன் ஒரு சைடுல இருக்கு. ஸோ அதனால என்ன அப்படின்னா இதுவும் அயோடோ ஃபார்ம் டெஸ்ட் கொடுக்கும். ஓகேவா. ஸோ இப்போ அடுத்து ஒரு கொஸ்டின் பார்க்கலாம், நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் தட் கிவ் ஹாலோ ஃபார்ம் டெஸ்ட். சரியா, இது வந்து ஒரு மெயின்ஸ் 2023ல கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா எங்கேயாவது உங்களுக்கு மித்தைல் கீட்டோன் தெரியுதா அப்படின்னா இதோ இங்க ஒரு மித்தைல் கீட்டோன் இருக்கு. ஸோ இப்போ இது வந்து ஹாலோ ஃபார்ம் டெஸ்ட் கொடுக்கும். ஸோ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மித்தைல் கீட்டோன் இருக்கா அப்படின்னா இல்ல. ஸோ ஏன்னா இந்த கார்பன் வந்து மித்தைலா இருந்திருந்தது அப்படின்னா நமக்கு வந்து ஹாலோ ஃபார்ம் டெஸ்ட் நடந்திருக்கலாம். பட் ஆனா இதுக்கு என்ன இருக்கு, இத்தைல் குரூப் இருக்கு. கரெக்டா, ஸோ அப்ப இதுல நடக்காது. இது இந்த ரியாக்ஷன் நடக்குமா அப்படின்னா இங்க வந்து ஒரு மித்தைல் கீட்டோன் குரூப் இருக்கு. கரெக்டா, இது வந்து ஒரு மித்தைல் கீட்டோன் குரூப். ஸோ இது இருக்கிறதுனால நடக்கும். இந்த ரியாக்ஷன் பாத்தீங்க அப்படின்னா இதுல நடக்காது, பட் ஆனா இதுல நடக்கும். ஏன் அப்படின்னா நான் சொல்லியிருந்தேன் OH இருக்கிற கார்பனுக்கு பக்கத்து கார்பன் மித்தைல் குரூப்பா இருந்தது அப்படின்னா அங்க ஹாலோ ஃபார்ம் ரியாக்ஷன் நடக்கும். இந்த கேஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மித்தைல் கீட்டோன் இல்ல. ஸோ இதுல வந்து என்ன பண்ணாது, ஹாலோ ஃபார்ம் ரியாக்ஷன் நடக்காது. ஸோ டோட்டலா நமக்கு ஆன்சர் என்ன வருது, 3 வருது. அடுத்து நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா பிரேடிஸ் ரியேஜென்ட் யூஸ் பண்ண போறோம். இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அலிஃபாட்டிக் கார்பனில்ஸ் அண்ட் அரோமேட்டிக் கார்பனில்ஸை பிரிக்கிறது. அதாவது வந்து அலிஃபாட்டிக் ஆல்டிஹைடா இருக்கலாம், அலிஃபாட்டிக் கீட்டோனா இருக்கலாம், இல்ல அரோமேட்டிக் ஆல்டிஹைடா இருக்கலாம், அரோமேட்டிக் கீட்டோனா இருக்கலாம். கரெக்டா, இப்ப அலிஃபாட்டிக் ஆல்டிஹைட்ஸ் அண்ட் அலிஃபாட்டிக் கீட்டோன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பிரேடிஸ் ரியேஜென்ட் யூஸ் பண்றப்போ நமக்கு ஒரு yellowish கலர் கொடுக்கும். சரியா, ஆனா அரோமேட்டிக் ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ் நமக்கு என்ன தரும் அப்படின்னா வந்து ஒரு ரெட்டிஷ் கலர் தரும். ஓகேவா, இந்த மாதிரி கலர்ஸ் தரதுனால நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அலிஃபாட்டிக் கார்பனில்ஸை தனியா பிரிக்கலாம், அரோமேட்டிக் கார்பனில்ஸை நம்ம என்ன பண்ண முடியும், தனியா பிரிக்க முடியும். ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பிரேடிஸ் ரியேஜென்ட் யூஸ் பண்ணுவோம். அந்த ரியேஜென்ட் என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2,4-DNP அப்படின்னு சொல்லுவாங்க. 2,4-DNPன்றது என்னது, 2,4 டை நைட்ரோ ஃபினைல் ஹைட்ரஜன், டை நைட்ரோ
ஃபினைல் ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை முன்னாடியே நீங்க எங்க பார்த்திருப்பீங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு நியூக்ளியோபிலிக் அடிஷன் ரியாக்ஷன் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். கரெக்டா? அந்த வீடியோல வந்து அமோனியா அண்ட் டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு டேபிள் போட்டு உங்களை என்சிஆர்டில படிக்க சொல்லியிருப்பேன். சரியா? அந்த இதுல வந்து பாக்ஸ்ல வந்து 2,4-DNP அவங்க கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? அந்த 2,4-DNP தான் நம்ம வந்து பிரேடிஸ் ரியேஜென்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ரியேஜென்ட்டை யூஸ் பண்ணி நம்ம அலிஃபாட்டிக் கார்போனில்ஸ்ல அதை போடுறப்ப நமக்கு எல்லோ கலர் தரும். அதே அரோமேட்டிக் கார்போனில்ஸ்ல நமக்கு போடுறப்ப என்ன பண்ணும், அது ரெட்டிஷ் கலர் தரும். ஓகேவா? ஸோ ஒரு கொஸ்டின் மெயின்ஸ் 2021ல ரொம்ப ஈஸியான கொஸ்டின் இது. 2,4-DNP டெஸ்ட் யூஸ் பண்ணி எதை ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஆப்வியஸா தெரியும், ஹாலஜன்ஸோட அது ரியாக்ட் ஆகாது, ஈத்தர் இல்ல, அமீன் இல்ல. கரெக்டா? அது வந்து கார்போனில் இல்ல அலிஃபாட்டிக்கா இருக்கணும், இல்ல அரோமேட்டிக் கார்போனில்ஸ். கார்போனில்ஸ் கூட மட்டும்தான் வந்து என்ன பண்ணும், அது ரியாக்ட் பண்ணும். ஸோ அப்ப அது வந்து ஆல்டிஹைட்ஸ் தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ அப்ப இதோட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, டெஸ்ட் ஃபார் ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். கரெக்டா? ஸோ அப்ப இதுவரை நம்ம பார்த்தது எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு கிளியரா புரியுதா இல்ல பார்த்துட்டீங்களா அப்படின்றத மேக் ஷூர் பண்ணீங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ்ல கார்பாக்சிலிக் ஆசிடையும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, தேங்க்யூ கைஸ்.